ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல Realme 12X 5G மொபைல் Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த மொபைல் ஒரு கமர்ஷியலான ஒரு மொபைல்னே சொல்லிக்கலாம். இந்த மொபைலுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுனே பாத்துக்கலாம். நம்ம தளபதி படத்துல வாரிசு ஆடியோ லான்ச்ல அவரோட ப்ரொடியூசர் பேசியிருப்பாங்க. என் படத்துல பாத்துட்டீங்கன்னா ஃபைட் இருக்கா, ஃபைட் இருக்கும், சாங் இருக்கா, சாங் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், அண்ட் உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும் நம்ம படத்துல. அதே மாதிரிதான் இந்த 12X 5G மொபைல எல்லாமே இருக்கும். 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும், நல்ல ஒரு சிப்செட் இருக்கும், வெயிட் கம்மியா இருக்கும், வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இருக்கும், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கும், ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியலான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல உருவாக்குன மொபைல் தான் இந்த Realme 12X 5G மொபைல்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme 12X 5G பாக்ஸ். ஒரு yellow கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி Realme 12X மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு yellow கலர் பாக்ஸ். அதுக்குள்ள எப்பயும் போல சாஃப்ட் கேஸ், யூசர் கேரண்ட் அண்ட் சிம் எஜிட்டர் டூல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு மொபைல் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் அண்ட் ஒரு 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Realme 12X 5G Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 2 கலர் வேரியன்ட். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு 6 120GB வேரியன்ட் ஒரு 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் ஒரு 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த வட்டம் லான்ச் பண்ண Realme 12 சீரீஸ்ல அதே மாதிரிதான் இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட். ஒரு பெரிய ரிங்ஸ்குள்ள ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு டம்மியான கேமரா, அடுத்து பக்கத்துல ஒரு ஃபிளாஷோட ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் டேப்ல உங்களுக்கு இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மீதி எல்லாமே பிளாஸ்டிக்கான பில்ட் தான். அண்ட் நல்ல க்ளோவிங்கான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி நம்ம Realme 12 Pro பிளஸ் பார்த்தா அதே மாதிரி சென்ட்ரல் ஒரு ஸ்ட்ரைப்போட உங்களுக்கு அது மாதிரி ஒரு சின்ன பேட்டர்னோடையும் இந்த வட்டம் இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். அண்ட் முன்னாடி பஞ்ச் கோல் கேமராவோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங்கான கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பெரிய பிக் ரிங்ஸ்குள்ள இந்த வட்டம் Realme 12X 5G டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஃபுல் HD பிளஸ், ஒரு 16.7 மில்லியன் கலர்ஸ் அண்ட் 950 நிட் பிரைட்டரான சென்ட்ரல் ஒரு சின்ன பஞ்ச் கோலோட ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஃபுல் HD டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு. அதை தவிர்த்து எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறதா இருக்கட்டும் இந்த டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR4XM, UFS 2.2 சப்போர்ட், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட், 3.5 ஆடியோ ஜெக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் 8GB டைனமிக் RAM, IP54 ரேட்டிங் அண்ட் ஏர் கஸ்டரும் நட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மினி கேப்சூல், அதாவது டைனமிக் எஃபெக்ட் தான் இங்க மினி கேப்சூல் சொல்றாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன உங்களுக்கு வெதர் ரிப்போர்ட் இது மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு இந்த மினி கேப்சூல் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதை தவிர்த்து வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Realme 12X 5Gல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இல்ல 50% வெறும் ஒரு 30 நிமிஷத்துல ஃபுல் ரீச் ஆயிரும். அண்ட் தட் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது. என்னதே இருந்தாலும் உங்களுக்கு 50% ஒரு அரை மணி நேரத்துல சார்ஜ் ஆறது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு. அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஓவரால் 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஒரு அருமையான பேட்டரி பேக்கப், நல்ல சார்ஜிங் ஸ்பீடோட இந்த வட்டம் Realme 12X 5G பேட்டரி செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் 1.8 அப்பச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் பிளாஷோட கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா பஞ்ச் கோல் கேமரால ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோட், நைட் மோட் அண்ட் உங்களுக்கு டூயல் வீடியோஸ், ஸ்லோ மோஷன், டைம் லாக்ஸ், பாராமோரா, போர்ட்ரேட் ஷாட்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க கேமரா ஃபீல்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்க டே லைட்ல எடுக்கிற ஷாட்ஸ் 50 MP சென்சார் நல்லாவே பிக் ஆகுதுன்னே சொல்லலாம். நைட் கண்டிஷன்ஸ்ல குட், ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜ், ரொம்ப சூப்பர்னு சொல்லிக்கிற முடியாது. ஓவரால் ஒரு குட்
செக்மெண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மொபைல் எடுத்துட்டு வந்ததுன்னே சொல்லிக்கலாம். இந்த மொபைல் வந்து எடுத்து 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தவரை MediaTek Dimensity 600 பிளஸ் ஒரு 600 மார்க்கெட்டை கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. 2.2 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ARM G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு CPU GPU எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனோட உங்களுக்கு நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் மல்டி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்ல டிஜிட்டல் வைஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. அண்ட் தட் டே டு டே லைஃப்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு போட்டோ அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றதுக்குமே நல்ல கன்வேவா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்த ப்ராசஸர் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த Realme UI 5.0 ஸ்மூத்னஸ் இந்த போனுக்கு மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் தட் Realme இந்த போன் நல்லாவே ஆப்டிமைஸும் பண்ணி நம்ம கையில டெலிவரி பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைல் சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 12X 5G ஒரு கமர்ஷியலான ஒரு போன். உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பேஸ் ஒரு 12,000 ரூபாய்க்கு, ஹையர் வேரியன்ட் ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்தது. இந்த போனுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு. அதை தவிர்த்து 120 ஸ்டஃபர் ஸ்டேட், நல்ல வெயிட் கம்மியான ஒரு போன் அண்ட் திக்னஸும் கம்மி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 Realme 5.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் IP54 ரேட்டிங்கும், உங்களுக்கு இந்த ஏர் கெஸ்டர் மோட், அதை தவிர்த்து 2 TB வரைக்கும் மெமரி கார்டு யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், நல்ல சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் டீசென்டான கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் குட் ஆன சிப்செட்டோட இந்த போன் ஒரு கமர்ஷியலான ஒரு போன் இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு நீங்க 12,000 ரூபாய்க்கு ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. எது எடுக்கலாம்னு மிகப்பெரிய ஒரு டவுட்ஸ் இருக்கும். சோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அது ஓரங்கட்டி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இந்த Realme 12X 5G எடுக்கிறதுக்கு நிறைய ஹோப்போட, நிறைய ஆப்ஷன்ஸோட, இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்கான டிசைன் ஃபேக்டரை முதற்கொண்டு இந்த போன்ல பில்ட் பண்ணி ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பரான ஒரு பில்ட் அண்ட் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட இந்த போன் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த போனை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த மொபைல் நீங்க ஒரு 12,000 ரூபாய் கொடுத்து எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒர்த்தான மொபைலா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அல்டிமேட்டான ஒரு போனே சொல்லிக்கலாம் இந்த போனை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 12X 5G இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.